மேலறை தியானம் மே மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் மேரி எலன் உசேன், ஒஹியோ, USA. தலைப்பு பரிசுத்த சமூகம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்கள். இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். எமது நகரில் முன்னர் மக்கள் வாழ்ந்து கைவிட்ட பகுதியூடாக போன நேரத்தில் ஒரு பெரிய ஆலயத்தை கண்டோம். பூட்டப்பட்டிருந்த அதன் கதவில் ஆலயம் மூடப்பட்டது என்றும் 110 வருட சேவைக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் எழுதப்பட்டிருந்தது. அந்த ஆலயத்தில் நடைபெற்ற திருமணங்கள், திருமுழுக்குகள் மற்றும் கொண்டாட்டங்கள், மரண ஆராதனைகள், சபை மக்கள் கவலையோடு அடைக்கலம் தேடி வந்த சம்பவங்கள், சபையார் சேர்ந்தும் ஒருவருக்கொருவர் ஜெபித்ததையும் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொண்டதையும் நினைத்தபோது மிகவும் கவலையாக இருந்தது. இன்று நிகழ்நிலை உட்பட பல விதங்களில் ஆராதனைகள் நடைபெறுகின்றன. கடவுளை ஆராதிப்பதற்கு 4 சுவர் தேவையில்லை என்பவர்களும் இருக்கிறார்கள். உண்மைதான், கடவுளை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலிருந்தும் ஜெபிக்கலாம். ஆனால் சக விசுவாசிகளான சபை மக்களோடு சேர்ந்து முழு ஆராதனை நடவடிக்கையிலும் பங்கு பெற்றுவது ஒரு விசேஷித்த மகிழ்ச்சியானதும் ஆசீர்வாதமுமானதுமான அனுபவமாகும் என்பது எனது நிலைப்பாடாகும். வித்தியாசமான வயதினரும் பின்னணியினரும் ஒன்று சேரும்போது அங்கே கடவுளின் அன்பும் வார்த்தையும் பகிரப்படுகிறது. ஒரு மகிழ்ச்சியான உணர்வும் ஏற்படுகிறது. ஜெபம். அன்பான ஆண்டவரே, நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு பரிசுத்த சமூகமாக உங்களை ஆராதிக்க நீங்கள் தருகின்ற சந்தர்ப்பங்களுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. சக விசுவாசிகளுடன் சேர்ந்து ஆராதிக்கும் நேரங்களில் நாம் ஒரு பரிசுத்த சமூகம் என்ற எண்ணம் வருகிறது. கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.